நீங்களும் அப்படிதான். எல்லா கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாங்கி சுயம்புவா வளர்ந்து நிக்கிறீங்க. உங்கள மாதிரி ஒரு பொண்ண இந்த பிரபஞ்சம் எப்பவுமே அழ வைக்க நினைக்காது. தாய் இல்லாத குழந்தைக்கு தாயாவும், குழந்தை இல்லாத தாய்க்கு குழந்தையாவும் இந்த பிரபஞ்சம் நிச்சயமா கொண்டு சேர்க்கும். இந்த செடிகளுக்கெல்லாம் எப்படி உயிர் இருக்கோ, எப்படி இதால பல செடி கொடிகளை உருவாக்க முடியுமோ, அதே மாதிரி உங்களால ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். உங்களால நிச்சயமா தாயாக முடியும். இது நான் சொல்ற வார்த்தை இல்ல, எனக்குள்ள இருந்து அந்த மலையம்மா சொல்ற வாக்கு. இது நிச்சயமா நடந்தே தீரும். உங்களுக்கு குழந்தை பிறந்த அப்புறம் அந்த குழந்தையோட இங்க வந்து மலையம்மாவை வணங்கிட்டு போங்க. அம்மா, இந்த கஷாயத்தை உங்க கையாலேயே மகா அக்காவுக்கு கொடுங்க. அவங்க வாங்கி குடிக்கட்டும். எதுக்காக நான் இங்க வந்தனோ, அந்த குறை தீராம போக போறேன்னு என் மனசு தவியா தவிச்சது இங்க யாருக்குமே தெரியாது. குழந்தை வேணும்னு கேட்டு வந்து குழந்தை பொறுக்காதுங்கிற சாபத்தோட போக போறேன்னு நான் ரொம்ப கலங்கி போயிருந்தேன். மனுஷனுக்கு தெரியாம எல்லாத்தையும் மறைக்கலாம், ஆனா மலையம்மா கண்ணுல இருந்து மறைக்க முடியாதுல்ல. இங்க இருந்து யாரையும் அவ குறையோட போக விட்டதே இல்ல. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம போற மாதிரி தோணலாம், ஆனா அந்த தீர்வை நீங்க புரிஞ்சுக்க முடியாம இருக்குமே தவிர, தீர்வு இல்லாம யாரும் எந்த பிரச்சனையோடையும் இங்க இருந்து போக மாட்டாங்க. காட்டுமல்லி, என் பொண்டாட்டியோட உக்கரத்தை குறைக்கிற மாதிரி ஏதாவது செடி இருந்தா கொடுமா, உனக்கு புண்ணியமா போகும். அடிவாக முடியலமா, வலிக்குது. பாத்தியா, இப்ப கூட அடிக்கிற பாரு.